இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பைக்ல 2 பசங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறாள். அதுல ஒரு பையன் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து போறாள். அடுத்த நாள் அதே ரோட்ல இந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கும்போது நேத்து பார்த்த அதே பையன் சிகரெட் பிடிச்சு இரும்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு அவகிட்ட இருக்க வாட்டர் பாட்டில எடுத்துட்டு போய் தண்ணிய குடிக்க கொடுக்கறான். இந்த பையனும் தண்ணியே வாங்கி குடிச்சிட்டு அந்த பொண்ணை அசிங்கமா நினைச்சு அங்க இருந்து துரத்தி விடுகிறான். இப்படியே கொஞ்ச நாள் போக திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணு ரோஸை எடுத்துக்கிட்டு வந்து இந்த பையன் கிட்ட தன்னோட காதலை சொல்றாள். அந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து, நீ சொன்னது எனக்கு கேட்கல, திரும்பவும் சொல்லுன்னு நக்கலா கேக்குறான். அந்த பொண்ணு திரும்பவும் இவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட, என்னோட ஷூல தூசு அதிகமா இருக்கு, அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி விடுன்னு சொல்றான். அந்த பொண்ணும் கையில வச்சிருக்க கர்ச்சீப்பை எடுத்து அவனோட ஷூவை தொடச்சி விடுறாள். உடனே இந்த பையன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட பேக்ல இருக்க தண்ணி பாட்டில எடுத்து அவளோட தலை மேலேயே ஊத்துறான். அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாம அங்க இருந்து ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்க போறாள். அப்போ ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். இப்படியே சில மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிகரெட் புடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பொண்ணு செம்ம அழகா சிகரெட் புடிச்சுக்கிட்டு நடந்து வராள். அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்தோன்னு அவளோட அழகுல மயங்கி எந்திரிச்சு நிக்கிறான். இந்த பொண்ணு அவனை தாண்டி போகும்போது இவனோட சிகரெட்டை லைட்டரால பத்த வச்சுட்டு அங்க இருந்து போறான். இந்த பையன் அதுல இருந்து இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம வலையில விழ வைக்கணும்னு இந்த பொண்ணு போற இடம் எல்லாம் பின்னாடியே சுத்துறான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு அவனோட க்ளோஸ் ஆகிடுறாள். ஒரு நாள் இந்த பொண்ணு ஸ்டைலா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இப்ப இந்த பையன் ரோஸை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட, நான் உன்னை லவ் பண்றேன்னு தன்னோட காதல சொல்றான். அந்த பொண்ணு காதல கேட்காத மாதிரி என்ன சொன்ன, திரும்ப சொல்லுன்னு நக்கலா கேக்குறான். இந்த பையனும் மறுபடியும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றான். உடனே இந்த பொண்ணு அவளோட காலை தூக்கி அவனோட கால் மேல வச்சு, என்னோட ஷூ ரொம்ப தூசியா இருக்கு, தொடச்சி விடுன்னு சொல்றான். அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது, நம்ம அவமானப்படுத்தின அந்த கருப்பா இருந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு. உடனே இந்த பொண்ணு என்னோட காலத்தோட கூட உனக்கு அருகதை இல்லைன்னு சொல்லிட்டு அவனை காலால எட்டி உதைச்சிட்டு அங்க இருந்து போறாள். தன்னை அவமானப்படுத்தினவனுக்கு சரியான பதிலடியை கொடுத்த இந்த பொண்ணோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட்